ஒரு பக்காவான பிளேஸு. மத்தியானம் ஒரு மணி என்ன அது பாருங்க 9:30 ஆச்சு. அரௌண்ட் நம்ம என்னடா ஒரு 11:30க்கு போயிடலாங்க. ஸோ 11:30லேருந்து மத்தியானம் வரைக்கும் டைம் ஃபிலிம் இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பார்த்து வச்சுக்கிறோம். 11:30யா? வரல ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முடுக்கிறான் அவன். என்னடி வாய்ஸ் இது? இப்போ டிராஃபிக் சிக்கி விட்டோம். டிராஃபிக்காடா இது? டிராஃபிக்கே இல்லடா இது. டிராஃபிக் எதுக்கு டிராஃபிக், என்ன டிராஃபிக்னே தெரியல. போற வழியில ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. சுபாஷ் அவ்வளவுதான் காமெடினா அவ்வளவுதான். அந்த தரதலை கிட்ட படிச்சு சொன்னேன், டேய் இது லைன் வேற லைன்டா, நம்ம வந்த ரூட்டே தப்புடா அப்படிங்கிறேன். இல்லடா அப்படின்னு நம்ம ட்ரிப் அட்வைசர் கொஞ்சம் பேசினா, இருக்கு நம்மளோட அடுத்த தண்ணிக்கு என்னடா வந்திருக்காரு. நான் அப்பயே சொன்ன மாப்பிள்ள, இது வந்து வாட்டர் மெட்ரோவோட அந்த பார்க்கிங் நான் சொன்ன மாப்பிள்ள, கேட்கல. அதுல இருந்து அது வரைக்கும் வாட்டர் பார்க்கிங் தான். நம்ம போற ரூட் இதுவே முதல்ல கிடையாது. இங்க ஃபர்ஸ்ட் இதான் வாட்டர் மெட்ரோ பார்க்கிங் ஏரியா. வா நம்ம அப்படியே போவோம். நம்ம சந்தோஷம் செம்மையான ரூட்ரோ இது. ஐயோ என்ன ஆப்பி அப்படிம்போ. கைஸ் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக நம்ம ஏடியின் பாக்ஸில் இருக்கு. வெயிட் பண்ணுங்க, போமா குடிச்சு போகும்டா. தண்ணி அந்த பாலே தரும். வா சொல்லணும், எனக்கு சஸ்ஸு சொல்லணும், எனக்கு அதுதான் ஆசையே. எப்படியோ ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு டிராஃபிக். என்னன்னா பாருங்க, ஒரு ஊரே நிற்கிறாங்க. நம்ம தோழர்கள் வேற ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. நானும் நம்மளோட ட்ரிப் அட்வைசர் செம்மையாக போகிறோம். ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஹாப்பியோட போகிறோம். சரியா? எல்லாம் ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. வாட்டர் மெட்ரோலாம் இந்த பக்கம் இல்லைன்னு சொன்னீங்களே, உடனே நிற்கிற லைன் வாட்டர் மெட்ரோ பார்க்கிங் ஏரியாடா. போக முடியாதுடா, அது பார்க்கிங். இங்க லைன் இருக்குல்ல, ஃபுல்லா பார்க்கிங். அந்த பக்கம் இது அடைச்சாச்சு. அந்த பக்கம் வாட்டர் மெட்ரோ வரும், ஏறி போறதா பிளான். நம்ம எங்க போகணும் இப்போ? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி எவன் அந்த மேப் போட்டு ரூட் போட்டவன் இப்படி எடுத்துருவோம். என்ன சொல்றேன்? திருப்பூருக்கு வேணா வழி இருக்கு. போயிடுவோமா? இப்படி விட்டு திரும்பி போயிடுவோம். உட்கார்றா. ஒரே ஒருத்த மட்டும் பின்னாடி பாரு. ஒரே நிமிஷம் பின்னாடி மட்டும் பாரு. மாமா கோவம் வந்துருச்சு. ஒரு மனுஷன் வாழ்க்கையில அடி இருக்கலாம், அடியே வாழ்க்கையில என்ன பண்ண முடியும்? தெரியுது, நீ மூடு. ஒரு யூ-டர்ன் போடுறான்னு சொல்லிடுறான். யூ-டர்ன் போடுறான் சொல்லி கேட்காதுடா அவனுக்கு. ஸோ ஒரு வழியாக எல்லா தடைகளையும் தாண்டி அடுத்த லொக்கேஷன் எங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க என்னன்னு பார்த்துட்டு பின்னர் அறிவிப்போம். எரியுதுரா காலு. செருப்பு போடாதன்னு ஒருத்தர் சொன்னான், நம்பி வந்தேன். காலில் கொஞ்சம் ஒரு வழியாக மிஸ்டர் பைலட் எப்படியோ வந்தோம். இப்போ இதுவும் ஊற்றிக்கிச்சு. ஆசைக்கு ஒரு போட்டோ. ஓ சாரி ஜி. ஒரு வழியாக மதிய நேரத்துக்கு வந்ததுனால மதிய உணவு மறந்து ஓடி வந்துட்டோம்.
பெரிய பிரேமம் படம் இன்னுங்க ஒட்டுக்காக தான் நடப்பானுங்க. கண்ணு சவக்கணும், தள்ளு துடிக்கணும், நுத்தியும் இருக்கணும், ராதி. நாங்களாம் ஒரு பக்கம் தெரிஞ்சிட்டு இருந்தா நம்மளோட காலக்கையின் அங்கே இருக்காரு. வானம் பார்த்த நீலமா, நீலம் பார்த்த வானமா, நாங்க போறோம் ஊர் கோலமா. இன்னைக்கு மதிய உணவு கேரளா ஸ்டைல் பிரியாணி, நெய் சோறு சாப்பிட்டாங்க. நம்ம பைலட் வந்து தாட்டி நெய் சோறு மட்டும் தான் சாப்பிட்டுருக்காரு. ப்ரோ தனிக்கா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? அவரு நெய் சோறு தான். அவர் வெஜிடேரியன் நெய் சோறு, நான் சிக்கன் கிரேவி. ஓகே. பசிக்குது, சாப்பிட்டு வருவோம். பரோட்டா பீஃப் கறி சூப்பராக இருக்கும். இன்னைக்கு காலையில் தான் சாப்பிட்டோம். பல்ஸ் உனக்கு மீன் போட்டு கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணி. நண்பர்களே, ஒரு வழியா நம்ம ஃபைனல் லொக்கேஷனான சராய் பீச்சுக்கு இது என்ன வந்துட்டோம். ராமச்சாரி? நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். எப்படியோ கடைசியில் தாண்டி பீச் பக்கம் வந்திருக்கோம். கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது, என்ஜாய் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன் மை பாபீஸ். இதுதான் சுகமா, கடவுளின் வரமா, கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா. என்ஜாய் பண்ண போகிறோம், நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. டாடா போய். மகனின் மகளே நீ ஓடிவா, தோழி ஒன்று மடியில் ஒன்று. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ஸோ கைஸ், நம்ம ட்ரிப்பை இதோட முடிச்சுக்கலாமா? போதும்பா, போதும். எங்கே போக போகிறோம்? போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? ஒரு டீயோட முடிச்சுக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து டீ குடிக்கிற இடத்துல போய் வீடியோ பண்ணுறோம். தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் ராவா அடிச்சிட்டேன் மேடம், அதனால தான். சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் டீ ஸ்பாட்டுக்கு போயிட்டு நம்ம லாகோட எண்டிங்கை கொடுத்துட்டு முடிக்கிறோம். நம்ம தோழர் பார்த்தீங்கன்னா அருமையான கெட்டப்பில் தான் நின்று பெட்ரோல் போடுவார். இது சூப்பர் ஸ்டைல் தான், ஓ ஸ்டைல் கேட்ட மயில் நானுதான். போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. Let's start the party, sir. பாட்ட போடு.